சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 34வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை டிபிஐ வளாகத்திற்கு வெளியே இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். 311 என வாக்குறுதியின் பதாகைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 34வது நாளாக சென்னை டிபிஐ வளாகத்தில் வெளியே இந்த போராட்டத்தை நடைபெற்று வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று 34வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னை டிபிஐ வளாகத்திற்கு வெளியே சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 34வது நாளாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் காயத்ரி இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். தொடர்ந்து 34வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 34வது நாளாக இன்றைய தினம் டிபிஐ வளாகம் அருகே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் அருகே திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அதனை நிறைவேற்றவில்லை என்கிற அடிப்படையில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்கள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் தொடர் போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் 34வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்ட 318 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு 3 பிரிவுகளில் நேற்றைய தினம் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் 318 பேர் மீது ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினமும் தொடர்ந்து 34வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கிற அடிப்படையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அபிஷேக், விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.